சுயநலம் களவாத இந்த உலகத்துல தோன்றிய அத்தனை தலைவர்களுக்கும் நீங்க பார்த்தீர்கள் என்றால் சனியினுடைய ஆதிக்கம் மிகவும் தூய்மையாக இருக்கும். அவர்கள் தான் அப்பழுக்கு இல்லாத தலைவர்களாக திகழ முடியும். துறவிகளாகவும் விளங்குவதற்கு சனியினுடைய அனுகிரகம் தேவை. ஒருத்தருடைய வாழ்நாள்ல 30 வருஷம் 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்த சனி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஒரு தன்னுடைய வாழ்நாளையே ஒரு பெரிய இதை பண்ணிடுவார். அவர் கிட்டத்தட்ட 30 வருஷங்கள்னு சொல்லிக்கலாம். 30 வருஷங்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய மகாதசை, அந்த மகாதசையில கிட்டத்தட்ட 19 வருஷம் ஆழுகிறார். அப்படிங்கும் போது இந்த ஒரு பிளானட், இந்த சனேஸ்வரஹா என்று சொல்லப்படுகிற இந்த சனியை விட்டுட்டு நம்ம ஜாதகமே பார்க்க முடியாது. அப்போ ஒருத்தருடைய அந்த சகன சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, பொறுத்து அருளும் தன்மை, பொறுத்து போகக்கூடிய தன்மை சனியைத்தான் குறிக்கிறது. மற்ற அத்தனை கிரகங்களும் அதனுடைய தசாபுக்தியில தான் பணம் கொடுக்கும். சனி ஒருத்தர் மட்டும்தான். அடுத்தது ராகு கேத்துக்கள், அது நம்ம அப்புறம் வருவோம். சனி ஒருத்தர் மட்டும்தான் அவருடைய 7.5 சனியில அத்தனை பேரையும் தன்னுடைய கைக்குள்ள கொண்டு வந்தார். அர்த்தாஷ்டம சனியிலேயே அப்படிதான், அஷ்டமத்து சனியிலேயே அப்படிதான். அப்படிங்கும் போது இந்த சனியினுடைய பயிற்சி என்பது ஒரு திகிலூட்டக்கூடிய, ஒரு பயமர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்காமல் இந்த சனியினுடைய அந்த தன்மையை ஆராய்ந்து, இருந்தாலும் சனி என்பவர் பொறுமையாக அணுகப்பட வேண்டியவர்.